வேலூர் தாவிக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் கூறியிருந்த குட்டி ஸ்டோரி குறித்து பிக் பாஸ் புகழ் ஜூலி வெளியிட்ட வீடியோ பேசுபொருளாகியுள்ளது. கரூர் துயரத்தை மறைமுகமாக குறிப்பிட்ட ஜூலி 50 போதும் 500 ஆக்கிடாதீங்க என அவர் பேசியிருப்பது இணைய தாவக்கிவினரை சூடேற்றியிருக்கிறது. நரம்பில்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு சிறந்த உதாரணம் நம்ம பிக் பாஸ் ஜூலி தான். நொடிக்கு நொடி பேச்சை மாற்றி பேசுவது, அழுது சிம்பத்தி கிரியேட் செய்வது, ஓவியாவிடம் அசிங்கப்பட்டது என ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கிடைத்த மொத்த புகழையும் காற்றில் பறக்க விட்டு தன்னைத்தானே பிக்பாஸில் அம்பலப்படுத்திக் கொண்டார் ஜூலி. சிறிது நாட்களாக இணையவாசிகளின் கையில் சிக்காத வகையில் தாம் உண்டு தனது வேலை உண்டு என இருந்து வந்த ஜூலியை தற்போது திடீரென விஜய் ரசிகர்கள் அணில் கையில் சிக்கிய கொய்யாவை போல கடித்து குதறி வருகின்றனர். வேலூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய விஜய், ஜல்லிக்கட்டு மாட்டை சிறுவன் ஒருவன் புல்லுக்கட்டை கொடுத்து அடக்கியதாக ஒரு குட்டி ஸ்டோரியை கூறினார். ஒரு உவமைக்காக சொன்ன கதையை தூக்கி கொண்டு சோசியல் மீடியாவுக்கு இன்ஸ்டன்டாக வந்த ஜூலி ஏதோ ஜல்லிக்கட்டுக்கே தாம் தான் காப்பி ரைட்ஸ் வாங்கி வைத்திருப்பதை போல சரியாக போராட்ட களத்தில் எடுத்த போட்டோ ஃப்ரேம் தெரியும்படி வந்து அமர்ந்து கொண்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் அளந்து கொண்டிருந்தார். ஹாய், நான் ஜூலி. இப்போதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்க கட்சியில இருக்கிற பாதி பேர் சின்னவங்க. நீங்க சொல்றத வேத வாக்கு என்று நம்பி உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு காளை முன்னாடி புல்லுக்கட்டு கொண்டு போய் நீட்டுனா என்ன ஆகும்? அப்படி ஏதாவது விபரீதம் நடந்தால் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பேற்க போறீங்களா என ஜூலி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு நிற்காமல் இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்த இங்கே யாருக்கும் தெம்பு இல்ல. உங்களால போன உயிர் 50 இருக்கட்டும், அதை 500 ஆக்கிடாதீங்க அண்ணா என்று அட்வைஸ் கொடுக்கும் விதத்தில் அவர் பேசியது கடும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? 50 இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி அது ப்ராப்பராகவும் நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பியெல்லாம் இங்கே போராட யாருக்கும் திராணி இல்லைண்ணே. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுனே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதண்ணே. இதில் ஹைலைட் என்னவென்றால், ஜூலி தான் பேசி வெளியிட்டிருக்கும் வீடியோவுடன் டிவிகே என்ற ஹேஷ்டேகுடன் டிஎம்கே என்ற ஹேஷ்டேகையும் பதிவிட்டிருப்பதுதான். இதை நோட் செய்த தவைக்கவினர் ஜூலியின் கடந்த கால குறும்பட வீர வரலாறுகளை தூசு தட்ட தொடங்கிவிட்டனர். சும்மா கிடந்த வாய்க்கு அவலை கொடுத்ததை போல தவைக்கவினரின் மீம் மெட்டீரியலாக ஜூலி கிடைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும்.